நீ அவளை மீட் பண்ணாம இருந்திருந்தா அவ இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருப்பாளோ, அது என்ன பண்ணிருப்பாளோ. இப்போ தப்பு யாரு மேல சொல்ல தோணுதுன்னா உன் மேல. நீ அவளை பார்க்காம இருந்து அவள் லைஃப் எங்கேயோ இருந்திருக்கும். அவள் நல்லா இருக்கா நாசமா போறா அது நமக்கு தெரியாது. அவளை தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், புரியுதா? ஸோ அவள் ஸ்ட்ரெயிட் இல்லையா, அவள் லெஸ்பியன் கிடையாது. இல்ல மேம், நான் லெஸ்பியன் தான் மேம். நீ லெஸ்பியனா? அவ பொண்ணுங்க கூட தான் அதிகமா எனக்கு நான் இவங்களை வந்து நாங்க பார்த்தோம், லவ் பண்ணோம், அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நீ ஏன் ஹேர் எல்லாம் கட் பண்ணிருக்க? நான் ஹேரை கட் பண்ணனா இப்ப ரீசெண்டா தான், அது என்னோட ஹெல்த் இஷ்யூ. நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் மேம் இருப்பேன். நான் இப்பதான் ரீசெண்டா இப்ப உங்கள யார் மேல ஆக்ட் பண்ணீங்க? இங்க யாருமே மேல் இல்ல, ரெண்டு பேருமே லெஸ்பியன்ஸ். லெஸ்பியன்ஸ் மீன்ஸ் என்ன மேம்? மேல். சரி எனக்கு தெரியும். அது பார்த்தோன்னே அதானே தோணும். ஓகே, எனக்கு உன்னை பார்த்தோன்னே நீ வந்து டிரான்ஸ் மென்னா மாறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேம் டிரான்ஸ் மென்னா மாறுறவங்க தான் அவங்க சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு ஆணா ஃபீல் பண்றேன் மட்டும் தான் போய் அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்ல, நான் வந்து பொண்ணுதான், எனக்கு இப்படி இருக்க பிடிக்கும். நான் பேண்ட் ஷர்ட் போட்டதால அவங்கள பார்த்தேன், லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்பதான் கொஞ்சம் அடிபட்டதுனாலதான் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி இது பண்ணிருக்கேன். லைட்டா தான் நான் கட் பண்ணேன் மேம். எனக்கு லாங் ஹேர், சோ அடர்த்தியா இருக்கிறதுனால ஷார்ட்டா கட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இன்னமும் ரொம்ப கஜகஜன்னு ஆயிட்டு பேக் சைட்ல எனக்கு புண்ணுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணி பாப்போன்னு பண்ணேன். சோ இது எனக்கு லுக் லைக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலே நான் இப்படி மாறிட்டேன். எனக்கு கம்ஃபர்ட். இது ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா தேவைப்பட்டது. ஏன்னா பாக்குறவங்க உன்னை பார்த்தோன்னே அதான் நினைப்பாங்க. ஆமா கண்டிப்பா. நாங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் சேஃப்டின்னு தோணுதுமா? உனக்கு அவ உனக்கு ரெண்டும் பொண்ணுங்க. இந்த சமுதாயத்துல ரெண்டு பொண்ணுங்க எப்படி இருக்கிறீங்க? தனியா வீடு எடுத்திருக்கீங்களா இப்போ? எஸ் மேம், நாங்க எங்களோட மதர் இன் லா வீடு சைட்லயே தான் வீடும் எடுத்திருக்கோம். பிகாஸ் அவங்களுக்கு யாரும் பையன், அவங்களுக்கு சார்ந்த மருமகன் யாரும் அவங்கள கரெக்டா இப்ப பாத்துக்கிறது இல்ல. அதனால அக்காவோட வீட்டுக்கு அப்பாவும் இல்ல, அம்மா மட்டும்தான். லைக் அவங்களே இப்ப ஒரு 7 இயர்ஸா மேம் ரொம்ப போராட்டம். நிறைய பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ட்லாம் போயிட்டு நான் வந்து இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது இவங்களை கூப்பிடணும், அவங்க அம்மாட்ட போய் பேச வைக்கணும், அவங்க அம்மாக்கு இதை பத்தி புரிதல் பண்ணணும்ன்றதுனால நான் எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். பிகாஸ் இதுக்கு வந்து லீகலா நம்ம போயிட்டு ஒரு போலீஸ் கிட்ட போயிட்டு சார் நாங்க இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணி பாக்குறோம், நாங்க இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொன்னா எங்களையே சீன் தான் நினைக்கிறாங்க மேம். ஓப்பனா சொல்ல போனா இன்னுமே எங்களை சீன் தான் நினைக்கிறாங்க. பட் ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, ஒரு போலீஸா இருந்தாலும் சரி, சம் பீப்புள்ஸ் மட்டும் போலீஸ்ல இருக்கவங்கள நான் சொல்ல வரேன், அந்த போலீஸ்க்குலாம் LGBTQA அப்படின்னா என்னன்னே தெரியல, அதோட ஃபுல் ஃபார்மும் தெரியல. சார் நான் ஒரு LGBTQ கம்யூனிட்டி கேர்ள் அப்படின்னாலே என்னது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. எனக்கு என்னென்ன அவேர்னஸ் மக்கள் மத்தியில இருக்கிறதோட இந்த மாதிரி அரசுல துறைகளை இருக்கவங்களுக்கு இதை சார்ந்து நல்லா தெரியணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நாங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, பொண்ணு சேர்ந்து என்ன பண்ண போறீங்க, பொண்ணு சேர்ந்து எத்தனை நாள் வாழ முடியும், இதெல்லாம் லைக் தட். எப்படி வாழணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணாங்கன்னா கால் இல்லாம கூட வாழலாம் மேம், கை இல்லாம கூட வாழலாம். இது என்னோட லைஃப் தானே மேம். கரெக்ட், உங்களோட லைஃப் தான். நான் அது வந்து கரெக்டான பாயிண்ட், உங்களோட லைஃப் தான். இதை ஏத்துக்கிற கல்ச்சர் இங்க இல்லை. LGBTA வந்து இது வரைக்குமே முழுசா யாரும் புரிஞ்சிக்கல, ஏத்துக்கல. திமிரா இது என்னோட லைஃப், நான் எப்படி வேணா வாழ்வேன். நாளைக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா யாருக்கிட்ட போவீங்க?